கீர்த்தனா துறை பறிப்பு, அமைச்சரவையில் இருந்து சரத், ஜெகதீஸ்வரி நீக்கம். விஜய் அதிரடி முடிவு. அமைச்சர்களின் செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ரகசிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தமிழக முதல்வர் விஜய் தனது தலைமையிலான அரசில் முதல் முறையாக பெரிய அளவிலான அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் உட்பட தற்போதைய அமைச்சர்கள் 4 பேர் பதவியில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், குறைந்தது 3 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் தலைமைச் செயலக மூத்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்தவுடனே இந்த அமைச்சரவை மாற்ற நடவடிக்கைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுகவில் இருந்து விலகி தவேகவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கப்பட உள்ளது. தலைமைச் செயலாளர் எம். சாய்குமார் தயாரித்து அளித்துள்ள ரகசிய செயல்திறன் தணிக்கை அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அமைச்சர்களின் செயல்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்து வழங்கப்பட்டுள்ள இந்த ஆய்வறிக்கையின் தரவுகளின்படி மட்டுமே அமைச்சரவை மாற்றப்படும் என அரசு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அறிக்கையின் அடிப்படையில் பின்வரும் 4 அமைச்சர்கள் பதவி இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். பி. விஸ்வநாதன், ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன், கே. ஜெகதீஸ்வரி, டி. சரத்குமார். ஏற்கனவே முதல்வர் பலமுறை எச்சரித்தும் பி. விஸ்வநாதன் மற்றும் ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகிய இருவர் மீதும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பொதுவெளி நடத்தை சார்ந்த புகார்கள் தொடர்கின்றன. சமூக நலத்துறை அமைச்சர் கே. ஜெகதீஸ்வரி மீது அவரது கட்சி தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும், குற்றப்பின்னணி கொண்டவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதேபோல மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டி. சரத்குமார் மீது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அரசின் நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களை நீக்குவது மட்டுமின்றி நிர்வாகத் திறனை உயர்த்த இலாக்காக்களையும் மாற்ற திட்டமிட்டுள்ளது. எஸ். கீர்த்தனா மற்றும் எஸ். கமலி ஆகியோரின் துறை சார்ந்த செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வேறு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட உள்ளன. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கும் காங்கிரசின் எஸ். ராஜேஷ்குமார் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என தெரிகிறது. கூட்டணி கட்சியான வி.சி.க.வை சேர்ந்த வன்னியரசுவுக்கு வேறு முக்கிய அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான இறுதி முடிவை முதல்வர் விஜய் எடுப்பார். செப்டம்பரில் நடைபெறும் இந்த அமைச்சரவை மாற்றம் முதற்கட்ட நடவடிக்கையே ஆகும். நிர்வாக சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்து கட்டம் 1 செயல்படுத்தப்பட்ட பிறகு கட்டம் 2 அரசியல் கோரிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களான சி. விஜயபாஸ்கர், எம். ஆர். விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடமளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தேர்தல் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முதற்கட்ட அமைச்சரவை மாற்றத்தை முடித்துவிட்டு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை நடத்த முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் கூட்டணி தர்மத்தையும் நிலைநிறுத்த முதல்வர் விஜய் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.